மேற்கு மண்டலம் பொதுவாக அதிமுகவோட கோட்டையாக இருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பார்த்துருக்கோம். எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதிக்கு கிடைத்திருக்கிற மக்கள் வைத்திருக்கிற அன்பும் ஆதரவும் தான். ஒரு இயக்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் தியாகம் செய்ய வேண்டும். தியாகத்தின் அடிப்படையில் ஒரு இயக்கம் இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர்கள் அம்மா அவர்களும் தியாகத்தால் வளர்ந்த இயக்கம். ஆகவே அது நிலைத்து நின்றது. இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்போது எங்களை பொறுத்தவரையிலும் தான் என்று ஒருவன் நினைத்தால் தெய்வம் தான் என்று காட்டிவிடும். தெய்வத்தால் ஆகாது ஒன்றுமில்லை. தெய்வத்தால் இன்று ஆட்சி கட்டளை நம்முடைய தளபதி அவர்கள் அமர இருக்கிறார்கள். இது மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலே மாபெரும் வெற்றி என்பது இந்திய வரலாற்றில் இன்று இந்த வெற்றி என்பது ஒரு சரித்திர வரலாறாக இருக்கிறது. ஆகவே மக்கள் வாழ்த்துகிறார்கள். மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். மக்களுக்கு அவர் இன்று உயிரென நேசிக்கின்ற மக்களுக்கு என்றும் அவர் உறுதுணையாக இருப்பார். 60 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த அதிமுக திமுக காங்கிரஸ் இல்லாத ஒரு புதிய இயக்கம் வருது. புதிய அரசியல் எதிர்பார்க்கலாம். உறுதியாக அவருடைய எண்ணங்கள், தொலைநோக்கு பார்வை, மனிதநேயம் அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அது சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த பெரும்பான்மை பலம் இல்லை. கூடுதலாக வேற கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நாளை மறந்து பார்ப்போம். மேற்கு மண்டலம் பொதுவாக அதிமுகவோட கோட்டையாக இருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பார்த்துருக்கோம். எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதிக்கு கிடைத்திருக்கிற மக்கள் வைத்திருக்கிற அன்பும் ஆதரவும் தான். ஒரு இயக்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் தியாகம் செய்ய வேண்டும். தியாகத்தின் அடிப்படையில் ஒரு இயக்கம் இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர்கள் அம்மா அவர்களும் தியாகத்தால் வளர்ந்த இயக்கம். ஆகவே அது நிலைத்து நின்றது. இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்போது எங்களை பொறுத்தவரையிலும் தான் என்று ஒருவன் நினைத்தால் தெய்வம் தான் என்று காட்டிவிடும். தெய்வத்தால் ஆகாது ஒன்றுமில்லை. தெய்வத்தால் இன்று ஆட்சி கட்டளை நம்முடைய தளபதி அவர்கள் அமர இருக்கிறார்கள். இது மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலே மாபெரும் வெற்றி என்பது இந்திய வரலாற்றில் இன்று இந்த வெற்றி என்பது ஒரு சரித்திர வரலாறாக இருக்கிறது. ஆகவே மக்கள் வாழ்த்துகிறார்கள். மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். மக்களுக்கு அவர் இன்று உயிரென நேசிக்கின்ற மக்களுக்கு என்றும் அவர் உறுதுணையாக இருப்பார். 60 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த அதிமுக திமுக காங்கிரஸ் இல்லாத ஒரு புதிய இயக்கம் வருது. புதிய அரசியல் எதிர்பார்க்கலாம். உறுதியாக அவருடைய எண்ணங்கள், தொலைநோக்கு பார்வை, மனிதநேயம் அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அது சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த பெரும்பான்மை பலம் இல்லை. கூடுதலாக வேற கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நாளை மறந்து பார்ப்போம்.